புது வருஷத்துக்குள்ள கடந்து போகும் பொழுது to be in the presence of God, isn't it so glorious? வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறது யாரு? அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த தேவன். Everybody is weak, everybody is flesh. எல்லாரும் மாமிசம், எல்லாருடைய பாவத்துக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதராக வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்தார். என்னுடைய பாவத்தை, என்னுடைய குறைவுகளை, நான் செய்கிற தப்பான விஷயத்தை மன்னிக்கிறத காண்பிக்கிறதுக்கு ஒருத்தரால் அவர் உயிரை கொடுக்க முடியும்னா, why can't I forgive? என்னால் ஏன் மன்னிக்க முடியாது? இந்த பாரங்களை தனியாக சுமந்தா ரொம்ப கஷ்டம், பேலன்ஸ் போயிடும். If you have to bear the weight of the world alone, it is not easy. நீங்க அனுபவிக்கிற அந்த கம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ண ஆயத்தமா? இந்த வருஷம் is a year of come. Jesus inviting you ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவரை முழுசா தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை C2X மூலமாக உங்க வாழ்க்கையை அவருடைய பிரசனத்தில், அவருடைய வார்த்தையின்படி மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சர்ச், இந்த சர்ச், தேடல் எல்லாரிடத்திலும் எப்பொழுதும் இருக்கிறது. தேடல் குறிப்பாக இந்த வருட கடைசியில், எஸ்பெஷலி 31 டிசம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ரிசர்ச், சர்வே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுதான். ரொம்ப பெரிய தேடல் இருக்கு. என்ன தேடல் என்று சொல்லி பார்த்தா 26 குறித்து, இப்போ நம்ம 26 குறித்து இல்லை, நார்மலாக 31 டிசம்பரில் அடுத்த வருஷத்தை குறித்து ஒரு தேடல் இருக்கும். எப்படிப்பட்ட தேடல்னா, அடுத்த வருஷம் என்ன ஆகும், என்ன நடக்கும் என்ற ஒரு தேடல். இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பாருங்க. இந்த வருஷம் முடியுது, ஆனாலும் சில பிரச்சனைகள் நம்மோடு கூட வருது. அது அடுத்த வருஷம் என்ன ஆகும் என்று சொல்லி ஒரு சர்ச், தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? உலகம் எல்லாருக்கும் இப்போ இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தேடல் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் உங்களிடத்தில் கேட்க போகிறேன், எனக்கு ஒரு 10 பேர் வாலண்டியர்ஸ் வேணும். எதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நிற்கலாம். இப்படி ஒருவேளை உங்களுக்குள்ள அடுத்த வருஷத்தை குறித்து ஒரு தேடல் இருந்துச்சுன்னா, if you are searching in the timeல, if you are searching, புது வருஷத்துக்குள்ள போகும்பொழுது if you are searching, நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு 10 பேர் எந்திரிச்சு நின்னா போதும். எஸ், ஒருத்தர் கை தட்டலாம். 2 பேர், தேங்க்யூ. அப்புறம் we have 2 people standing. அப்புறம் 3, 3, 4, 5. இந்த சைடு நிறைய பேர் நிற்கிறாங்க. 5, 6, 7, 9. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒருத்தர், இந்த சைடு தான் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒருத்தர், தேங்க்யூ ஸோ மச். 10 பேர் இங்கே நிற்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எல்லாரும் கண்ணில் மூட போகிறோம். இந்த 10 பேரும் அவங்க உள்ளத்தில் இப்படி நினைக்கும் பொழுது நம்மளும் நினைக்க போகிறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனை வருஷம் முடிய போது, ஆனால் சில பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. அது பணத்தை குறிச்சிருக்கலாம், இட் கேன் பி அபவுட் யுவர் ஃபினான்ஸ், நம்ம சுகவீனத்தை குறிச்சிருக்கலாம், நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி, இட் கேன் பி அபவுட் அவர் ஹெல்த், இட் கேன் பி அபவுட் பீப்புள், இட் கேன் பி அபவுட் ஜாப், நம்ம வேலையை குறிச்சிருக்கலாம், மனிதர்கள் குறிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம், நம்ம பெற்றியே தான் இருக்கலாம். இது அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளம்ஸ் உங்கள் மனசில் இருக்கும்ல, அது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் தோஸ் ப்ராப்ளம்ஸ், பிரிங் இட் டு யுவர் ஹார்ட். உங்கள் இதயத்துக்கு அது கொண்டு வாங்க. இப்போ கண்களை திறப்போம். நின்ன உங்கள் கைகளில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, உலகம் எங்கும், எப்படி எல்லாரும் சொல்லுங்களேன், உலகம் எங்கும் எல்லாரும் பல பேர், thousands of people இப்போ பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை நம்ம பண்ண போகிறோம். இப்போ பண்ண போகிறாங்க அந்த காரியத்தை, அதை நம்ம பண்ண போகிறோம். என்னன்னா, வாலண்டியர்ஸ் நிற்கிறவங்க கிட்ட வர போகிறாங்க. அவங்க கிட்ட ஒரு பிளேட் காண்பிப்பாங்க. என்ன பிளேட்னா, அதில் ப்ராமிஸ் கார்ட்ஸ் இருக்கும், வாக்குத்தத்த அட்டைகள் இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்வோம். நான் சின்ன வயசுலேருந்து இது அதிகமாக செஞ்சுருக்கேன். நியூ இயர் சர்வீஸ்னால இதுதான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த வாக்குத்தத்த அட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நம்ம கண்ணை மூடி ஜெபத்தோடு எடுப்போம். ஏதாவது ஒரு வாசனை எடுப்போமா? எடுத்துருக்கணுமா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். அந்த அட்டையை எடுத்துகிட்டு வர போகிறாங்க உங்ககிட்ட. நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியா ஜெபத்தோட, உங்கள் பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜெபத்தோட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வார்த்தையாக கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு அட்டையை எடுக்க போகிறீங்க. ஓகே, ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ 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 ஃபார் இட். வேகமா வேகமா வேகமா. எங்கள் டானியில்
அட்டை கையில் எடுத்தவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குல்ல, நான் என்ன பிரச்சனையோடு இருக்கிறேன், நான் சுகவீனத்தோடு இருக்கிறேன். இங்கே என்ன வசனம் வருது, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார்னு வருது. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டிங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற கார்டு வரலன்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நியூ இயர் குட் நியூஸ் இருக்குது. என்னென்னா, 2வது சான்ஸ் இருக்குது. 1 more சான்ஸ். திரும்பி ட்ரை பண்ணலாமா? போங்க போங்க போங்க, அந்த வாக்குத்தத்த அட்டைகளை திரும்பியும் கொண்டு போய் கொடுங்க பார்க்கலாம் அவங்ககிட்ட. 1 more சான்ஸ், செகண்ட் சான்ஸ் இன்னும் எடுக்கலாம். மற்றவங்களாம் கொஞ்சம் ஜெபிங்களா, அவங்களுக்கு சரியான வார்த்தை வரணும்னு. இப்போ 2வது சான்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் பாருங்கள், இந்த நியூ இயர் டைமில் கொஞ்சம் நல்லவங்களாம், அன்பு நிறைந்தவங்களாக இருப்போம். கிறிஸ்மஸ் மாதத்தை எப்போதும் அப்படி தான் இருப்போம். அதனால கொஞ்சம் அன்பும் கம்பேஷனும் அதிகமாக இருக்கிறனால we want to give you a 3rd chance. 3வது வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, 3rd chance நீங்கள் எடுக்கலாம், 3வது முறை எடுக்கலாம். இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். I'm going to ask this question to the people who are standing. நின்று கொண்டு இருக்கிறவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் மனசில் ஒரு பிரச்சனை இல்லாட்டி சில பிரச்சனைகளை யோசித்தீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் பதில் கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. தேடுற நேரத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்த அட்டையை இப்போ கொடுத்துருக்குறாங்க. வாக்குத்தத்த அட்டையை ஜெபத்தோடு எடுத்துருக்கிறீங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டையிலேயே நீங்கள் எதிர்பார்த்த பதில் கிடச்சிது? ஃபண்டாஸ்டிக். என்ன ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்பா? ஒரு 25%. ஓகே, 25% பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பதில் கிடச்சிச்சு. ஓகே, யாருக்கெல்லாம் 2வது அட்டையில் பதில் கிடச்சிது? வாழ்க வளமுடன். 2வது அட்டையில். ஓகே, 2வது அட்டையில் எத்தனை பர்சன்டேஜ்? ஓகே, மேபி ஒரு 35%க்கு 2வது அட்டையில் கிடச்சிருக்கு. யாருக்கெல்லாம் 3வது அட்டையில் கிடச்சிது? 3வது அட்டையில் கம்மியாக இருக்குது கொஞ்சம். எவ்வளோ பர்சன்டேஜ்? ஆக்சுவலி ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ்? ஓகே 3வது அட்டையில் பதில் கிடச்சவங்களா? ஓகே, ஃபண்டாஸ்டிக். யாருக்கெல்லாம் 3 அட்டையிலும் பதில் கிடைக்கல? இல்லை பரவாயில்ல, கை தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடச்சிச்சா? ஓகே, நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க, பதில் தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேடின பதில் அந்த வசனத்தில், நீங்கள் எடுத்த வசனத்தில் கிடைக்கல. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? நிறைய டைம் லைஃப்பில் நம்ம இப்படி தான், எஸ்பெஷலி புது வருஷத்துக்கு போகும் பொழுது, அடுத்த வருஷத்தை குறித்து காத்துட்டு இருக்கும் பொழுது பதில் கிடைக்குமா என்று தேடுறோம். என்னோட பிரச்சனை இந்த புது வருஷத்தில் மாறிடுமா, இந்த புது வருஷத்திலாவது ஆண்டவர் பதிலை கொடுத்துருவாரா என்று சொல்லி ஆர்வத்தோட ஆவலோட நம்ம சபைகளுக்கு போகிறோம். கூகுளில் 31 டிசம்பர் நைட்டு 3 பில்லியனுக்கு மேலே கூகுள் பண்ணுறாங்களா பதிலை தேடி. குறி சொல்கிறவங்களுக்கு இந்த டைம் தான் பிஸி சீசனாக. பல வழிபாட்டு ஸ்தலங்களை கூட்டம் குவிதான். ஏன் தெரியுமா? அடுத்த வருஷம் எனக்கு பதில் கிடைக்குமான்னு. ஆனால் டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் என்னன்னா, நிறைய பேருக்கு உண்மையான அந்த பதில் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அதை எதிர்பார்ப்போட வந்திருந்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே. கண்களை மூடுவோம். இந்த புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். கண்களை மூடுவோம். பதில் தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும், every one of you was searching for an answer for the new year, for the problems that you're carrying right now. At least in the new year will I get the answer என்று சொல்லி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஜெபிக்க போகிறோம். We are going to pray. Lord, we come to your presence. ஆண்டவரே, பல வருஷங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம். இப்போ இன்னும் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறோம். Will we get an answer? ஒரு வசனம் கிடைக்குமா? வாக்குத்தத்தம் கிடைக்குமா? Will we get the promise that we badly need? Lord, speak to us என்று சொல்லி கேட்கிற அந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி speak to us என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் we're just praying. எல்லாரும் 10, 9 கண்களை மூடி இருப்போம். 8 தேவனோட பிரசன்னத்தில் இருப்போம். 7, 6, 5, 4, 3, 2, 1, 0.
ஹalleluya, ஹalleluya. சத்தமா கரங்களை தட்டி let's celebrate for the world that God has got for us. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வசனத்திற்காக நன்றி சொல்லுவோம். Thank you so much. நின்றுக்கோங்க, உட்காரலாம். Thank you. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறத குறித்து சந்தோஷப்படுறீங்க? இதோ புது வருஷத்துக்குள்ள கடந்து போகும் பொழுது to be in the presence of God, isn't it so glorious? அது உண்மையான சந்தோஷம், சமாதானம் அல்லவா தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. Yes, we are blessed. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அது சும்மா தேவனுடைய சமூகத்தில் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிறோம்னா, what kind of a presence is this? இந்த presence, இந்த தேவன் சமூகம் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, சொல்லி கொடுக்குதுன்னா, புது வருஷத்தை குறித்து பல பேர் தேடலோடு இருக்கிறாங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. they are searching. அவங்க ஒருவேளை பப்பில் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை நண்பர்கள்கிட்ட சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை மேபி ஒரு குறி சொல்ற விதத்தில் பல விஷயங்கிட்ட சர்ச் பண்ணியிருக்காங்க. பட் யூ நோ வாட் God is doing in your life today? இன்றைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்றது இதுதான். யோவான் 1:39 கர்த்தர் என்ன சொல்றாரு? What is he saying? கம், வந்து பாருங்கள் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? கேட்கல எனக்கு, சத்தமா வந்து பாருங்கள், கம் என்று சொல்றாரு. எல்லாரும் ஒரு வாட்டி சத்தமா, எனக்கு கேட்கல, பத்தல, இது பத்தல, இந்த எனர்ஜி பத்தல. கம் என்று சொல்றாரு, வந்து பாருங்கள் என்று சொல்றாரு. வந்து பாருங்கள் என்று இன்விடேஷன் கொடுக்கிறது யாரு? நம் தேவாதி தேவன். வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறது யாரு? அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த தேவன். கம் என்று இந்த இன்விடேஷன் நமக்கு கொடுக்கிற, வெல்கம் பண்றது the Lord Jesus Christ himself. இது எப்படின்னா, நம்ம கொஞ்சம் சில விஷயத்துக்கு, சில இடங்களுக்கு போறதுக்கு, சில காரியங்களை செய்யறதுக்கு பயந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு வெயிட்டான பர்சன், ஒரு கிரேட்டான பர்சன், ஒரு க்ளோஸான பர்சன் நம்ம பக்கத்தில் வந்து நம்ம கரத்தை பிடிச்சு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி? அப்படி நம்ம ஜீசஸ், அப்படிதான் நம்ம ஜீசஸ் இப்போ நம்ம கிட்ட சொல்றாரு, 2026 பார்த்து உனக்கு எதுக்கு பயம்? வா பார்த்துக்கலாம் என்று சொல்றாரு. பக்கத்தில் இருக்கவங்க சொல்றீங்களா? அவங்க பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் தட்டி சொல்லுங்களேன். ஜஸ்ட் என்கரேஜ் them. தட்டி சொல்லுங்க, கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. என்னுடைய ஜீசஸ் லைட்டு கீழே இருக்கிறனால பண்ணாதது தெரியாதுன்னு நினைக்காதீங்க, தெரியும் எல்லாமே. நம்மளுடைய ஜீசஸ் சொல்றாரு, நம்மள எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துக்கு சொல்லுங்க, நம்மளுடைய ஜீசஸ் சொல்றாரு 26 வா பார்த்துக்கலான்னு சொல்றாரு. ஹalleluya. And that's exactly what Jesus is speaking into your lives. எனக்கு என்னுடைய வருத்தம்லாம் வெளியில இந்த சத்தியம் தெரியாம நிறைய பேர் அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. they'll keep searching but they will not find this courage, confidence and the truth. இந்த தைரியத்தை கொடுக்கிற, இந்த பலத்தை கொடுக்கிற இந்த சத்தியத்தை அவங்களால கண்டே பிடிக்க முடியாது எங்க தேடினாலும். பட் நமக்கு இந்த சத்தியம் இருக்கு, வா பார்த்துக்கலாம். வாருங்கள் என்று சொல்றார். ஒரு குட்டி பையன் இருந்தான் திருச்சியில. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தான். அந்த அநாத ஆசிரமத்தில் அவனை படிக்க வச்சாங்க, ஸ்கூல் படிக்க வச்சாங்க, காலேஜ் படிக்க வச்சாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் அவன் படிக்கும் பொழுது அந்த அநாத ஆசிரமத்தை நடத்துகிறவங்க வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எங்ககிட்ட இனிமேல் பணமே இல்லை, உதவி செஞ்சவங்களாம் கை விரிச்சிட்டாங்க, ஸோ நீங்கள் தான் உங்கள் படிப்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பசங்க கிட்ட. இவங்களாம் உடஞ்சி போயிட்டாங்க, இவங்களுக்கு யாருமே இல்லை. they knew nobody outside. எப்படி படிப்பை முடிக்கிறது, எப்படி காலேஜ் ஸ்கூலில் முடிக்கிறது என்று சொல்லி பயங்கர ஒரு வேதனை வருத்தமாயிடுச்சு. அப்போ இவங்க போயிட்டு திரும்பியும் அந்த அனாதை ஆசிரமம் நடத்துகிறவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன செய்யறது எங்களுக்கு தெரியலையே அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, சரி நாங்கள் வேணால் ஒன்று பண்ணுறோம், எங்கிட்ட சில டோனர்ஸோட லிஸ்ட் இருக்குது, உதவி செய்கிறவங்களோட அவங்களுடைய இமெயில் ஐடிஸ் எங்ககிட்ட இருக்குது, அது வேணால் உங்ககிட்ட தரோம், நீங்கள் வேணால் ஒவ்வொருத்தரும்
யாருக்காவது அமுச்சு விடுங்க, இமெயில்ஸ் அமுச்சு விடுங்க, இந்த மாதிரி நீங்கள் கேட்டு உங்களுடைய நிலைமையை சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அமுச்சு விடுங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த குட்டி பையனும் அவனுக்கு ஒரு இமெயில் ஐடி கிடைக்குது. அந்த இமெயில் ஐடி வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர், ஐஸ்வர்யவான், வெரி ரிச் பர்சன், பிஸ்னஸ்மேன், அவருடைய இமெயில் ஐடி. அவருக்கு இப்படியாக மெயில் அனுப்புகிறாரு. ஐயா, என்னோட நிலைமை இந்த மாதிரி இருக்குது, நான் இன்னும் காலேஜ் 2 வருஷம் முடிக்கணும், நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ ஹவ் 2 more years of college என்று சொல்லி மெயில் அனுப்புகிறார். அவரை பார்த்ததில்லை, வெறும் இமெயில் ஐடி தான் இருக்குது, இமெயில் அனுப்புகிறார். சரியாக 1 வாரம் கழித்து அவனுக்கு பதில் இமெயில் வருகிறது. ஐ வுட் லவ் டு ஹெல்ப் யூ, உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். உன்னோட காலேஜ் டீட்டெயில்ஸ் அனுப்பு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், காலேஜ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பு, ஃபீஸ் உட டீட்டெயில்ஸ் அனுப்புன்றாரு. உடனே இவன் அனுப்புகிறான். உடனே அந்த ஃபீஸ் பே பண்ணப்படுகிறது. இவன் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜில் ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. இவன் திரும்பி அவருக்கு மெயில் அனுப்புகிறான், இந்த மாதிரி ஐ ஹேவ் அ ஸ்பெஷல் எக்ஸாம், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. உடனே அவர் நான் இப்போ அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்போவே அனுப்பிடுறாரு, அது பே பண்ணப்படுது. அப்புறம் ஃபைனல் இயருக்கு வரான், ஃபைனல் இயரோட ஃபீஸ் பே பண்ண வேண்டியது, திரும்பி அவருக்கு மெயில் அனுப்புகிறார். அவர் திரும்பி உடனே அனுப்பிச்சிடாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. கேம்பஸ் இன்டர்வியூ வருது. ஸோ அவருக்கு அனுப்புகிறான், ஐயா அந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ வருது, எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புகிறான். அவர் ஓகே ஐ வில் சென்ட் இட் டு யோர் அக்கௌண்ட், உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ என்று சொல்லி ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு உடனே அதுக்கு காசு அனுப்புகிறார், நீ வாங்கிக்கோ அப்படின்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு கொஞ்சம் புக்ஸ் தேவைப்படுது, புக்ஸை பற்றி கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், ஓகே ஓகே நான் புக்ஸ் உனக்கு கொரியர் பண்ணுறேன்னு சொல்லி அந்த புக்ஸை அவர் அங்கே வாங்கி கொரியர் பண்ணி விடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அந்த புது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அங்கே போக போகிறான். அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், அதை கேட்குறான், அதையும் அனுப்பி விடுறாரு. இப்படி அவன் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு உதவி செய்கிறாரு. இஸ் ஸோ டச்ட். அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஆனால் அவர் உதவி செய்கிறார். இவன் தேவைப்படும் போதெல்லாம், இவன் கேட்கும் போதெல்லாம் உதவி செய்கிறாரு. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு இவன் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவருக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறான், ஐயா நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஏர்னிங், நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன், உங்களுடைய உதவி நான் மறக்கவே மாட்டேன், ஐ வில் நெவர் ஃபர்கெட் யுவர் ஹெல்ப். உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், கேன் ஐ சென்ட் யூ சம் மணி, என்னோடய சேலரியிலேருந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் காசு அனுப்பட்டுமா அப்படின்றான். அவர் உடனே திரும்பி அனுப்புகிறார், நோ நோ ஐ டோன்ட் நீட் இட், நான் கோடீஸ்வரன், என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு தேவையில்லை அப்படின்றார். உடனே அவன் கொஞ்சம் கழிச்சு அனுப்பான், ஐயா நான் உங்களுக்கு ஒரு நல்ல காஸ்ட்லி ஷர்ட் வாங்கி அனுப்பட்டுமா, ஸோ நோ நோ ஐ டோன்ட் நீட் இட், எனக்கு அது தேவையில்லை, என்கிட்ட என்னோடய வார்ட்ரோப்பில் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ஐயா நான் உங்களுக்கு மருத்துவ உதவிக்கு ஏதாவது நான் காசு அனுப்பட்டுமா, எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கிறாரு. அது இன்னொன்று எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், ஐ டோன்ட் நீட் இட். அப்போ அவன் ரொம்ப வேதனைப்பட்டு அவர்கிட்ட இமெயிலில் கேட்குறான், அப்போ எப்படி தான் என்னோட அன்பை உங்களுக்கு காண்பிக்கிறது, ஐ வாண்ட் டு ஷோ யூ மை லவ், ஐ வாண்ட் டு ரீபே யுவர் லவ் வித் மை லவ், எப்படி அதை காண்பிக்கிறது என்று சொல்லி அவன் இமெயிலில் கேட்குறான். உடனே அவர் ஒரு பதில் இமெயில் போகிறார், கம் டு மை ஹவுஸ் அண்ட் ஸ்டே வித் மீ ஃபார் சம் டைம், என்னோடய வீட்டுக்கு வா, வந்து என்னோடு கூட கொஞ்ச நாள் தங்கிடு என்று சொல்லி ஒரு இமெயில் அனுப்புகிறாரு. உடனே அவன் திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரான். அவர் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனா இவன் வர டைம் எதிர்பார்த்து அந்த வாசல்லே வீல் சேரில் ஒரு வயசானவர் உட்காந்துருக்கிறாரு, ரொம்ப வயதானவர். இவனை பார்த்த உடனே அவனை அப்படி கட்டி அரவணைச்சு கொள்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு தெரியும் அவரால் நடக்க முடியாது என்று சொல்லி. அவன் இருக்கிற அந்த சில நாட்கள் அவனுக்கு அவ்வளோ உபசரிப்பு கொடுக்குறாரு, அப்படி பார்த்து அவ்வளோ அன்பை காண்பிக்கிறாரு. அப்பப்போ அவனை கட்டி அணைச்சிப்பார், அப்பப்போ அவனை சின்ன பையன் மாதிரி கொஞ்சுவார், அப்பப்போ அவனை ஒழுங்காக தூங்குறானா பார்த்து அவனுக்கு பெட்ஷீட் எடுத்து போட்டி விடுவார், அப்பப்போ அவன் சாப்பிட்டானா சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று சொல்லி சாப்பாடு போடுவார், சாப்பாடை ஊட்டி விடுவார். அவனை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாரு. அவன் அப்பா அவர்கிட்ட சொன்னான், ஐயா நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு உதவி செஞ்சீங்க, அப்போ உங்கள் அன்பு புரிஞ்சுது, ஆனால் அதை விட அதிகமாக இப்போது உங்களோடு இருக்கும் பொழுது ரொம்ப புரியுது, நம்ம ஒன்றாவே இருக்கலாம் என்று சொல்லி அவருடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவரோடைய தங்கினான். He stayed with him till his last breath.
like a son. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ வா 26க்குள்ள உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். 25ல நீ சில பிரச்சனைகளோடு இப்போ நிற்கிறிய, அந்த பிரச்சனைலாம் காணாமல் போடுற மாதிரி நான் மாற்றிடுறேன். உன்னை எதிர்த்து நிற்கிறவங்களாம் ஒழிச்சிடுறேன். உன்னை தூக்கி மலை மேலே உச்சியில் உட்கார வச்சிடுறேன். இதெல்லாம் அவரால் செய்ய முடியும். ஆனால் அது இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வா, கம் டு மீ, கம் டு மீ, கம் டு மீ, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த உலகம் தர முடியாத ரெஸ்ட் உனக்கு தரேன். நீ தனியாக ஓடிட்டு இருந்தது போதும். enough of running all by yourself. நம்ம அப்படி தான் இந்த பையனை போல தான் இருக்கிறோம்ல. நமக்கு ஏதாவது தேவைன்னா அவரிடத்துல ஜபத்தில் வைப்போம், உபவாச ஜபத்தில் கூட வைப்போம். if it is needed we will pray by fasting also if it is needed. அப்போ தான் நம்ம நிறைய ரொம்ப ஸ்பிரிச்சுவலான காரியங்களை செய்வோம் நமக்கு ஏதாவது தேவைன்னா. Because whenever we need something, we know that there is a Father who will answer. நமக்கு எப்போதான் தேவை இருக்கும் பொழுது நமக்கு பதில் கொடுக்க நம்ம தகப்பன் இருக்கிறன்னு தெரியும். நம்ம அதனால தேவைகள் அவர்கிட்ட கேட்குறவங்களா இருக்கிறோம். சில சமயம் அவரை வெண்டிங் மிஷினாக கூட நம்ம பயன்படுத்துகிறோம். நோ 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 இல்லை 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 இல்லை. அவர் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தது நீங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பதில் கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை. அவர் ஆக்சுவலாக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தது உங்களுக்கு ஒரு தகப்பனாக உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதற்காக. What does Jesus want from us? நமக்கு எவ்வளவோ தேவை. ஆனால் தேவன் நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அவரிடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த தேவனுக்கு நம்ம எப்போதும் கேட்குற அந்த தேவனுக்கு நம்ம கேட்டோன்னே பதில் கொடுக்குற அந்த தேவனுக்கு என்ன தேவை? He just wants you to be with him. அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட தங்கி இருக்கும்படியாக நம்ம அழைக்கிறார், எதிர்பார்க்கிறார். அண்ட் இந்த ப்ராமிஸ் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த ப்ராமிஸ், அது வருகிற அந்த பேசேஜ் பியூட்டிஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. வேகமாக வாசிப்போம். இந்த பேசேஜை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, அதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. The next day John was there again with 2 of his disciples. When he saw Jesus passing by, he said, "Look, the Lamb of God." When the 2 disciples heard him say this, they followed Jesus. Turning around, Jesus saw them following and asked, "What do you want?" They said, "Rabbi," which means teacher, "where are you staying?" "Come," he replied, "and you will see." So they went and saw where he was staying, and they spent that day with him. It was about 4 in the afternoon. இந்த பர்டிகுலர் பேசேஜ்ல நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடக்கிறத பார்க்கிறோம். ஜான் தி பாப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஜீசஸ்க்கு முன்னாடி வந்த ஜீசஸோட கசின். ஆக்சுவலாக அவர் ஜீசஸ் என்கிற ரட்சகர் வரப்போறான் என்பதை முன் அறிவித்தவர் அவர் தான். He was announcing the coming of Jesus Christ. ஸோ அப்போ ஜான் தி பாப்டிஸ்ட்க்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, அவரோட கூட இருந்தாங்க, டிசைபிள்ஸ் இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் இவர் இந்த ஜீசஸை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போ இதில் 2 பேரை பற்றி பார்க்கணும். யார் அந்த 2 பேர்? இப்போ வாசிச்சோமே, யார் 2 பேர்? பேர் சொல்லுங்க. ஆண்ட்ரூ அண்ட் ஜான். ஓகே, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க.
ஓகே, இந்த 2 பேர் இவருடைய டிசைபிள் ஜான் தி பாப்டிஸ்ட் சொல்றாரு ஜீசஸை பற்றி. ஜீசஸ் இப்படி லாம்ப் ஆஃப் காட், அவர் இப்படி, அவர் தான் ரட்சகர், எல்லாமே சொல்கிறார், மெஸ்ஸையா என்று சொல்கிறார். இதை கேட்கும்போது இவங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. ஜான் தி பாப்டிஸ்ட் சொல்கிறத கேட்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஓ ஜீசஸ் அப்படியா, ஜீசஸ் இப்படியா, ஓ ஜீசஸ் இதெல்லாம் செய்வாரா என்று சொல்லி பிரமிப்படைகிறாங்க. They are so amazed. ஸோ ஜீசஸ் அவங்க பார்க்கும் பொழுது they are so impressed and inspired just by listening to what John the Baptist said. யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்டு உற்சாகம் அடைந்து ஆர்வத்தோடு கூட இந்த ஜீசஸை இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாரும் ஆன் த சேம் பேஜ், ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம பல பேர் அப்படி தானே, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் கேட்டோம், இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை மற்றவங்க சொல்லும்போது அவங்க அதை கேட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, பிரசங்க கேட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். we heard about Jesus, we read about Jesus and ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம், அற்புதங்களுக்காக ஃபாலோ பண்ணுறோம். we are still following. பட் இவங்க 2 பேர் ஃபாலோ பண்ணுறத பார்த்து ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா என்ன பண்ணுறாரு இந்த பாசேஜில்? இப்போ படித்ததில் எதாவது நடக்குதா? என்னாச்சு? என்ன கேட்குறாரு? என்ன கேட்குறாரு? என்ன என்ன கேட்கல கேட்கல என்ன தேடுகிற? இங்கிலீஷில் வாட் டு யூ வாண்ட்? யார் கேட்குறா? சத்தமாக சொல்லுங்க, யார் கேட்குறா? யார்கிட்ட கேட்குறா? அவரை ஃபாலோ பண்ணுறவங்ககிட்ட கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறா? ஃபாலோ பண்ணுறவங்க. வாட் டு யூ வாண்ட்? ஜீசஸ்க்கு ஃபாதர் ஹார்ட் பாருங்கள். நம்ம அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்முடைய தேவைகள், நமக்கு தேவைகள் இருக்கும்போது, தேடுதல் இருக்கும்போது, அவர் ஒரு ஃபாதராக இருக்கனால அவர் நம்மகிட்ட கேட்குறவரை தான் இருக்கிறாரு. என்ன தேடுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், வாட் யூ வாண்ட் என்று சொல்லி கேட்குறவர் இன்றைக்கும் கேட்குறாரு. நம்மளும் என்ன பண்ணுறோம், அவர் வாட் யூ வாண்ட்னு கேட்ட உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம். நோ ப்ராப்ளம், இஸ் அ ஃபாதர். அந்த லிஸ்ட்டுக்கு பதில் கொடுப்பாரு, தப்பு இல்லை, கேட்கலாம், அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் கொடுப்பார். ஆனால் ஐ லவ் வாட் தீஸ் 2 gentlemen did. இவங்க 2 பேரும் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு அப்படி கேட்ட உடனே நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க? என்ன கேட்டாங்க? எங்கே தங்கி இருக்கிறீங்க? வேர் ஆர் யூ ஸ்டேயிங் என்று சொல்லி கேட்குறாங்க. வேர் ஆர் யூ ஸ்டேயிங் என்று சொல்லி கேட்குறாங்க. நார்மலாக உங்ககிட்ட யாராவது வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்னா என்ன சொல்லுவீங்க? வாட் வில் யூ சே? ஏரியா பேர் சொல்லுவோம். அப்புறம் இப்படி வந்து குறுக்கு தெருவில் வந்து சந்தில் வந்து இது பக்கத்தில் இருக்கும், மேபி அப்படி சொல்லுவோம். பட் நம்ம இப்படி சொல்லுவோமா? யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு போகிறீங்க வீட்டுக்கு, ஓகே, வீட்டுக்கு போகிறீங்க, கீழே போகிறீங்க, திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது வாகனம் வேணும், ஒரு ஆட்டோ வருது, தேர்ஸ் ஆர் ஆட்டோ விச் இஸ் கம்மிங். ஸோ நீங்கள் அந்த ஆட்டோக்காரை பார்த்து, ஐயா இந்த இடத்துக்கு போனையா, வரீங்களான்னு கேட்கும் பொழுது அவர் ஆட்டோக்கார கேட்பார், எங்கே போகணுன்னு கேட்பார் ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி இடத்துக்கு போனால் எல்லாம் ரூட்லாம் சொல்லுவீங்க, அவரை கொண்டு போய் விடுவார். அந்த ஆட்டோக்காரர்கிட்ட இப்படி சொல்லுவீங்களா, எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து பாருங்கள் ஐயா அப்படின்னு கையை பிடிச்சி அவர் இழுத்துட்டு போவீங்களா வீட்டுக்கு? நம்ம யாராவது அப்படி சொல்லுவோமா? ரோட்டில் போகிறோம், ஏதாவது ஒருத்தர் யாரையா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு போவோமா? ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாருயா, ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? வந்து பாருங்கள், ஜஸ்ட் கம் ஓவர் என்று சொல்கிறார். அவர் இப்படி சொல்லலை. ஓ அப்படியா, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியணுமா? சரி நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்க, நான் வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், இல்லை நான் உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். இல்லை he didn't say anything like that. He said come and see என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, that is Jesus. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த கம் எப்படிப்பட்ட கம் என்றால், இந்த கம் வெறும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கம் கிடையாது. ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட ஒரு தகப்பனா அவர் கேட்கும்போது லிஸ்ட்டு கொடுக்குற கம் இல்லை. இந்த கம் எப்படிப்பட்ட கம் என்றால், லிஸ்ட்டு மட்டும் கொடுக்குறவங்க இல்லை. நம்ம ஜீசஸ், we want to see you, where are you staying, எங்கே இருக்கிறீங்க என்பதை பார்க்கணும் என்று சொல்லும் பொழுது வந்து பாருங்கள் என்று சொல்கிற பார்த்தீங்களா,
அந்த கம்முக்குரிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போறாரு என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 26 is going to be a year like this where you will see Jesus giving an invitation. By the way, இயேசு கிறிஸ்து முதல் முறையாக சில மனிதர்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த மினிஸ்ட்ரி வார்த்தைகள் மனம் திரும்பு கிடையாது. மினிஸ்ட்ரி வார்த்தைகள் நீ பாவி என்பது கிடையாது. அவர் சொன்ன முதல் மினிஸ்ட்ரி வார்த்தைகள் என்ன தெரியுமா? கம், வந்து பாருங்கள். அதுதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் அவரோட ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் ஊழியக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது இம்பார்ட்டண்ட்டு. எடுத்த உடனே பாவி மனம் திரும்புகள் இல்லை, எடுத்த உடனே சொல்கிறது வந்து பாருங்கள். இன்விடேஷன், இன்வைட், வெல்கம். அதான் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சார். அந்த அனுபவத்தை இந்த வருஷம் கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறாரு. 3 விஷயங்களை சீக்கிரத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். 3 காரியங்கள். இந்த கம் எக்ஸ்பீரியன்ஸை, இந்த வந்து பாருங்கள்ல வா பார்த்துக்கலாம் 26 தான் என்கிற அனுபவத்தை 3 விஷயங்கள் மூலமாக நீங்கள் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ், யூ வில் see it completely. 3 காரியங்கள் உங்களுக்கு வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. யூ வில் see this happening every single day in your new year. இந்த புது வருஷத்தில் அது நடக்கிறத பார்ப்பீங்க. முதல் காரியம் சி. முதல் காரியமே சி. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. Come, he replied, and you will see. So they went and saw where he was staying, and they spent that day with him. It was about 4 in the afternoon. இந்த சி, இங்க நீங்க பார்க்குற சி, இந்த ஸ்க்ரீன்ஸ்ல பார்க்குற சி ஆக்சுவலாக உங்களுக்கு உங்கள் கவனத்தை இருக்கிறதுக்காக போடப்பட்ட சி. ஆக்சுவலாக அது வந்து SEE, வந்து பாருங்கள் என்கிற சி. கவனிச்சுக்கோங்க, இந்த வந்து பாருங்கள், கம் அண்ட் யூ வில் see என்கிற அந்த வசனத்தில் இருக்கிற அந்த சி என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். தேவன் சொல்றது ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட அனுபவம்? இந்த வருஷம் எப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் எல்லாரும் உணர போறீங்கன்னா, இதில் ஒரு இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு விஷயம் இருந்துச்சு, ரொம்ப சிக்னிஃபிகண்ட், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதை வாசிக்கும் பொழுது என்ன டைமுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு இல்லை? என்ன டைமுக்கு அவங்க சந்திச்சாங்க, இந்த உரையாடல் நடந்துச்சு, அவர் வந்து பாருங்கன்னு சொன்னார்ன்றது அங்கே மென்ஷன் ஆயிருக்கு. என்ன டைமு? என்ன டைமு? 10 மணினா இரவு 10 மணியா? 10ஆம் மணி நேரம். அப்படின்னா ஜூவிஷ் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு. என்ன 4 PM என்ன டைமு? ஆக்சுவலாக 4 மணி. நம்ம ஊர் டைம் படி பார்த்தீங்கன்னா 4 மணி, 4 PM. 10ஆம் மணி நேரம் என்பது அந்த ஜூயிஷ் கேலண்டரோட கால்குலேஷன். பட் 4 மணிக்கு 4 PMக்கு இது நடக்குது. ஸோ ஜீசஸ் இந்த இன்விடேஷன் எப்போ கொடுக்குறாருன்னா, அவங்களுக்கு 4 PM கொடுக்குறாரு. ஸோ அவங்க எப்போ போகிறாங்கன்னா அந்த 4 PMக்கு போகிறாங்க. ஒய் இஸ் இட் வெரி சிக்னிஃபிகண்ட்? இதே ரொம்ப முக்கியம் என்று பார்த்தீங்கன்னா, 4 PM என்பது 4 மணி என்பது அந்த ஜூயிஷ் கலாச்சாரத்தில், கல்ச்சரில், அந்த நாட்களில் ஏசப்பா இந்த உரையாடல்கள் பண்ணுகிற டைமில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன் சிக்னிஃபிகண்ட்னா, 4 மணிக்கு தான் அவங்க வேலைலாம் முடியும். தட்ஸ் அ டைம் அந்த வைண்ட் டவுன், அவங்க வேலையை முடிக்கிற டைம். வேலையை முடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, 4 மணிக்கு ப்ரேயர் நடக்கும். வீட்டுக்கு போய் ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுவாங்க. 4 o'clock ப்ரேயர் முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பம் பிப்பாங்க. they'll break the bread. ஜூயிஷ் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஃபஸ்ட்டு மீல் வந்து நிறைய நேரம் சாப்பிட மாட்டாங்க, இல்லாட்டி கம்மியாக சாப்பிடுவாங்க. 2வது மீலும் கொஞ்சம் அவ்வளோ விசேஷமாக இருக்கிறது, சாதமாக இருக்கும். இந்த 4 மணிக்கு அப்புறம் ப்ரேயர் முடித்த உடனே அந்த பிரெட் பிரேக்கிங்னு பண்ணுவாங்க தெரியுமா? குடும்பமாக உட்காந்து பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபேமிலி, அவங்களுடைய டின்னர் டைம் அதுதான். அந்த ப்ரேயர் முடித்த உடனே அவங்க குடும்பமாக எல்லாரும் உட்காந்து, பிள்ளைங்களோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு நல்ல ஃபுல் கோர்ஸ் மீல் சாப்பிடுவாங்க. அதான் அவங்க பிரேக்கிங் ஆஃப் பிரெட், அப்பம் பிக்குதல். ஸோ அந்த டைமில் கூப்பிட்றாரு, வா வீட்டுக்கு போனோன்னா ஜபம் நடந்திருக்கும். கண்டிப்பாக ஜபம் முடிஞ்சோடனே அப்பம் பிக்குதல் நடந்திருக்கும். நல்ல ஒரு உணவு இருந்திருக்கும், மீல் இருந்திருக்கும். மீல் முடிந்த உடனே அவங்க அங்கே தான் தங்கினாங்க. ஃபுல்லாக கான்வர்சேஷன் இருந்திருக்கும், உரையாடல், பேச்சு இருந்திருக்கும். கண்டிப்பாக இவங்க பல கேள்விகளை கேட்டிருப்பாங்க. ஜீசஸ் பதில் சொல்லியிருப்பார், ஜீசஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பார், இவங்களோட அனுபவங்களை சொல்லியிருப்பாங்க, இவங்க கஷ்டங்களை சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஜீசஸ் அவர் அந்த வசனங்களிலிருந்து அவர் பதில் சொல்லியிருப்பார். இல்லை என்றால் எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருப்பார், சுவிசேஷத்தை பற்றி அறிவிச்சிருப்பார், ஏதாவது உரையாடல் இருந்திருக்கும். பட் ஐ எம் வெரி ஷுர் அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்.
லேர்னிங்காக இருந்திருக்கும், கற்றுக்கொள்கிறதா இருந்திருக்கும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அங்கேயே தங்கிட்டாங்க. அடுத்த நாள் தான் கிளம்புறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபெலோஷிப் டைம். கிறிஸ்டியன் சர்க்கிளில் இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேர் டிசைபிள்ஷிப், சீஷத்துவம். இன்றைக்கு நிறைய சபைகள் இருக்குது, நிறைய ஊழியங்கள் இருக்குது. நான் பார்க்குறேன், குறிப்பாக அதுவும் இப்போ இன்றைக்கி ஆன்லைன்லலாம் நிறையா மெசேஜும் ஊழியங்களும் வந்துருச்சு. நல்லது, சுவிசேஷம் எப்படியாவது பரவச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனால் அது மட்டும் கிடையாது ஊழியம். ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஊழியம், நல்ல கிறிஸ்துவ விசுவாசம் என்றால் அதில் டிசைபிள்ஷிப் இருக்கணும், சீஷத்துவம் இருக்கணும். இது ஜீசஸ் ஏற்படுத்தின மாடல். ஏசப்பா அந்த 12 பேரை அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்கே போனாலும் அப்பப்போ உட்கார வச்சுப்பார், அப்பப்போ சொல்லி தருவார். அற்புதங்கள் செய்யும் போது கூட்டு போவார், பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்துலேயே வச்சுப்பார். பல கஷ்டங்கள் நடுவில் அவங்களுக்கு சில பாடங்களை சொல்லி தருவார். கதைகள் மூலமாக, பேரபிள்ஸ் மூலமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தருவார். ஆனால் என்ன செய்வார்? சீஷத்துவம் செய்வார், டிசைபிள்ஷிப்பை அங்கே எனேபிள் பண்ணார். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்ம கிறிஸ்துவங்க நம்மளை சொல்லிக்கணும்னா, சரியான கிறிஸ்துவர்கள் என்று நம்மளை பற்றி நம்ம சொல்லிக்கணும்னா, வெறும் கிறிஸ்மஸ், நியூ இயர், சண்டே சர்வீஸு, இல்லாட்டி அப்பப்போ ஜெபம் நடக்கும்போது ஜெபம் பண்ணுறது, இல்லாட்டி பைபிள் சில வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறது, இது இல்லை, அது இல்லை, அது கிடையாது. வருஷத்தின் கடைசி நாளன்னைக்கு புது வருஷம் என்ன எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு வசனமாக கேட்டு தெரிஞ்சுட்டு அதை வாக்குத்தத்தமாக மாட்டி வைக்கிறது, மாதம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாக்குத்தத்தம் மாட்டிக்கிறது, இல்லை இல்லை இல்லை, இது கிடையாது. ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சிறு குழுவா, குடும்பமா, ஒரு சிலரா அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து அலசி படித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பகிர்ந்து கொண்டு, எனக்கு தெரியாது உனக்கு புரியுதா என்று சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லாட்டி அந்த வசனங்களை யாராவது ஒருத்தர் மென்டர்கிட்ட, லீடர்கிட்ட, ஒரு ப்ரீச்சர், டீச்சர்கிட்ட அதை கற்றுக்கொண்டு அதில் ஒரு முறையாக அதை படித்து தெரிஞ்சு எழுதி, ஒருவேளை தேர்ச்சி பெற எக்ஸாம் வந்தால் தேர்ச்சி கூட படலாம், நல்ல விஷயந்தான். ஆனால் வசனங்களின் அடிப்படையில், இந்த வசனங்களை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பதில்களும் இருக்கிறது. நம்ம வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய சுகவீனமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், எல்லா பதிலும். வெறும் ஊழியத்தை குறித்து மட்டும் இந்த பைபிள் பேசலை. பைபிள் டாக்ஸ் அபவுட் 360 degrees ஆஃப் அவர் லைஃப். அதை ஒழுங்காக முறையாக சரியான விதத்தில், சும்மா ஏனோ தானோன்னு அங்கங்கே சும்மா கேட்குற விஷயத்தை வச்சு இல்லை, உக்காந்து சிலரோட பலரோட உக்காந்து அதை முறையாக கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி போடுகிறது தான் டிசைபிள்ஷிப். அந்த டிசைபிள்ஷிப்பு எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் வேணும். அது இருந்தால் தான் உண்மையான கிறிஸ்துவர்கள். நாட் ஓன்லி சண்டே சர்வீஸ், நோ, நெவர். ஆனால் வெறும் சண்டே சர்வீஸ் போயிட்டு டோன்ட் சே தட் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ் அன்லெஸ் யூ கெட் இன் டு மாடல் ஆஃப் லேர்னிங். உங்கள் வீட்லையோ சபையோடையோ நண்பர்களுடைய சம்வே கற்று வசனங்களை கற்று இன்னும் அது வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதில் தேர்ச்சி பெறுறது தான் உண்மையான கிறிஸ்துவம். And that's called as discipleship. And that's exactly what Jesus did. முதல் இன்விடேஷன், அந்த முதல் இன்விடேஷனில் வந்த அந்த பீப்புளை அவர் ஃபஸ்ட்டு வெயிட்லாம் பண்ணல, ஃபஸ்ட்டு டிசைபிள்ஷிப். இந்த வருஷம் இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும், கற்றுக்கொள்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கும். வேதத்தை நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். You will see many opportunities where the Bible verses become a way of your life. Apply it in certain areas of your life, certain problems of your life, and see your life changing. அந்த கம் இருக்கும். புரியுதா? எப்படிப்பட்ட கம்? இப்படிப்பட்ட கம். தூரத்துலேருந்து பார்க்குற கம்மில் ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். அருண் இருக்கீங்களா? அருண், ஓகே. அருண் அப்படி இங்கே வந்து உங்கள் முகத்தை காட்டுங்களா இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்கள் ஃபேஸ் காட்டுங்க. அருண் ஒரு நல்ல சகோதரன், நல்ல தம்பி. ஓகே அருண், அப்படியே நீங்கள் இருந்த இடத்துக்கு போங்க, திரும்பி இப்போ ஜஸ்ட் கோ பேக் டு த டோர். அருண் எங்கே இருக்கா பாருங்க. அருண் அங்கே பின்னாடி நிற்கிறார் கதவு கிட்ட. இப்போ அருணுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். என்ன தெரியுது உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது? என்ன சொல்கிறாரு? என்ன தெரியுதா? ஏதோ ஒரு பெயிண்டிங் தெரியுதுன்றாரு. ஓகேயா? கரெக்டா? ஏதோ ஒரு பெயிண்டிங் தெரியுது. ஓகே அருண், அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பெயிண்டிங் தெரியுது. சரி, கொஞ்சம் முன்னாடி வாங்க, சென்டர் ஆஃப் தி ஆல் வாங்க, முன்னாடி வாங்க, சென்டர் ஆஃப் தி ஆல் வந்துருங்க. ஃபண்டாஸ்டிக்.
அங்கேருந்து அங்கே இருங்க. அங்கேருந்து என்ன தெரியுது? ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸோட பெயிண்டிங் தெரியுதா? ஜீசஸ் கிரைஸ்டோட பெயிண்டிங் அங்கேருந்து அவருக்கு தெரியுது. ஓகே, ஃபண்டாஸ்டிக். அருண், ஐ வாண்ட் டு இன்வைட் யூ. வந்து பாருங்கள், ஸ்டேஜுக்கு வந்து பாருங்கள், பக்கத்தில் வந்து பாருங்கள். இப்போ என்ன தெரியுது? பக்கத்தில் வாங்க, இன்னும் பக்கத்தில் வரலாம். யூ ஹேவ் ஆல் தி அத்தாரிட்டி டு கம் க்ளோசர். இப்போ என்ன தெரியுது? இது பெயிண்ட் பிரஷோட ஸ்ட்ரோக்ஸ். பெயிண்ட் பிரஷோட ஸ்ட்ரோக்ஸ் தெரியுதா? ஓகே, அப்புறம் கலர்ஸ் தெரியுதா? கலர்ஸ் தெரியுதா அவருக்கு? கலர்ஸ் தெரியுதா பக்கத்துலேருந்து பார்க்கும்போது? மைன்யூட்டாக தெரியுதா? டீடைல்ஸ் தெரியுதா? என்ன கலர்லாம் தெரியுது? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். டீல், மஸ்டர்ட், இந்த கலர் பேர்லாம் இப்படிலாம் கலர் இருக்கா? டீல், மஸ்டர்ட். ஓகே, அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுலாம் ஆரஞ்சு, ரெட்டு, ப்ளூ. ஓகே, அப்புறம் பிளாக், ப்ரௌன், பிளாக். வேற என்ன தெரியுது? அதுக்கப்புறம் எமோஷன் தெரியுது. கண்ணு மூடி. இமோஷன். யாரோட இமோஷன் தெரியுது? ஜீசஸ் கிரைஸ்டோட எமோஷன். ஜீசஸோட இமோஷன் தெரியுதா அவருக்கு? என்ன இமோஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுதா இமோஷன்? ஜீசஸோட இமோஷன், அவருடைய அன்பு எதாவது தெரியுதா? நமக்காக ஜெபிக்கிற அந்த குணம் தெரியுதா? அந்த கம்பேஷன் தெரியுதா? என் மகன் மகள் என்கிற உருகிற அந்த காரியங்கள் தெரியுதா? கேன் யூ see it? தெரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் வந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ தெரியுது பாருங்க. ஆனால் நிறைய நேரத்தில் போன வருஷம் 25ல் நான் அதை செஞ்சுருக்கிறேன். அந்த கதவாண்ட நின்றுருக்கிறேன். நிறைய பேர் கதவாண்ட நின்றுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் கதவாண்ட நின்றுருக்குறாங்க. இன்னும் கிறிஸ்டியானிட்டினா ஜீசஸ்ன்னு கூட தெரியாது. நான் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு நிறைய உங்கள் நண்பர்கள், உறவினர்கள்லாம் ஞாபகம் வரும்ல. நம்ம இந்திய தேசத்துல இருக்கியா? இந்திய தேசத்தில் நிறைய பேர் இன்னும் கிறிஸ்டியானிட்டினா சாண்டா கிளாஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் கிறிஸ்டியானிட்டினா ஜீசஸ்ன்னு கூட தெரியாது. ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சிலர் நடுவில் வந்துட்டாங்க. கிறிஸ்டியானிட்டினா ஜீசஸ்ன்னு தெரியும், ஜீசஸ்ன்னு மட்டும் தெரியும். ஆனால் வெகு சிலருக்கு தான் பக்கத்தில் வந்து அந்த ஜீசஸ் யாருன்னு தெரியும். இந்த வருஷம் அந்த ஜீசஸ் யார் என்பதை ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக க்ளோஸாக எவ்ரி செகண்ட், எவ்ரி இன்ட்ராக்ஷன், எவ்ரி டிரான்சாக்ஷன், எவ்ரி ப்ராப்ளம், எவ்ரி ஏரியா, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இயேசுப்பாவை முழுமையாக உணர்கிற வருடமாக இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்கிற வருடமாக இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் சேயிங் ஐ நோ கிறிஸ்டியானிட்டி, ஐ நோ ஜீசஸ். இட்ஸ் அபவுட் ஃபீலிங் யார் அவர் என்பதை முழுமையாக உணர்ந்தவர்களாக. அதை உணர்ந்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவத்துக்கு திரும்பி போகவே மாட்டாங்க. அந்த ஸ்திரீ ஒருத்தைய தூக்கிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்திரீ ஜீசஸ் யார் என்பதை உணர்ந்து, அங்கே இருக்க மற்றவங்களாம் உணரல, அதனால் கல்லை போட்டு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ முழுமையாக உணர்ந்தாள். ஏசுப்பா சொன்னார், இனி பாவம் செய்யாது இருப்பாயாக. அவள் அதுக்கப்புறம் பாவம் செஞ்சதா எந்த வித குறியீடும் இல்லை, நோ டாக்குமெண்ட், நோ ரெக்கார்ட். பட் வி நோ தட் ஷி லிவ்ட் அ லைஃப் ஃபார் கிரைஸ்ட். ஏன்னா அவள் ஜீசஸ் யார் என்பதை உணர்ந்தாள். அண்ட் டுடே as we begin this year, I want to give this invitation. ஒரு செகண்ட் கண்களை மூடி, இன்னும் மெசேஜ் முடியல, பட் ஒரு செகண்ட் கண்களை மூடி, we are just gonna கண்களை மூடுவோம் எல்லாரும். ஒருவேளை இயேசுப்பாக்கும் உங்களுக்கும் தூரம் இருக்கா? நீங்கள் ஒருவேளை கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம், பட் மேபி யூ நாட் ஃபுல்லி அ கிறிஸ்டியன் எட். இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. பைபிள்லேருந்து இப்படி சொல்கிறேன், ஜெபிக்கும் பொழுது இதை கேட்டுக்கோங்க. பைபிள்லேருந்து ஒரு 10 வசனம் கூட உங்களுக்கு மனப்பாடமாக தெரியாது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த வசனத்தை சொன்னால் ஒருவேளை அது உங்களுக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வருதான்னு தெரியாது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வருதான்னு தெரியாது, அது எதுக்கு அப்புறம் வருதுன்னு தெரியாது, அதில் என்னெல்லாம் இருக்குது, யார் எழுதுனா கூட தெரியாது. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மேபி ஒரு நேம் சேக் கிறிஸ்டியனாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. யூ நீட் டு நோ த பைபிள், யூ நீட் டு நோ த வேர்சஸ், த லவ் லெட்டர் ஆஃப் ஜீசஸ். அதை முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இயேசுப்பாவை தெரியும். உங்களுக்கு ஜெப நேரங்களில் வெறும் லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் தேவைகளை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீசஸ் இன்னும் தெரியாது. நீங்கள் உங்கள் வாயை தந்தால் உங்களோட பிரச்சனைகளையும் குறைகளையும் மற்றவங்களை குற்றப்படுத்தி மட்டும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீசஸ் இன்னும் தெரியாது. நீங்கள் இன்னும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் பாவத்திலேயே இருந்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பாவத்தை நியாயப்படுத்துகிற அளவுக்கு அந்த பாவத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீசஸை கண்டிப்பாக இன்னும் தெரியாது.
இந்த புது வருஷத்துக்குள்ள தயவு செய்து அப்படி ஒரு நிமிடத்தையும் ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐ ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசப்பா, மனம் திரும்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இல்லை எனக்கு அந்த ஜீசஸை முழுசாக தெரியணும், I want to learn, I want to know, I want to experience இந்த ஜீசஸ் என்று சொல்லி கேட்கிறவர்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த ஜீசஸ் இன்னும் தெரிந்து கொள்ள அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குங்க ஆண்டவரே. And I pray in the name of Jesus Christ. Amen. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் விஷயம், இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிற ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் 2. என்னது? 2. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் சி, ரெண்டாவது என்னது? 2. சீனா என்னன்னு சொன்ன? சி நம்ம அங்கே பார்த்தோம், அதுக்கு அர்த்தம் என்ன சொன்ன? எக்ஸ்பீரியன்ஸ், கம் யூ வில் சி, அந்த சி. 2 அப்படின்னா என்ன என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கு வாசிப்போம் வசனம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 37 வாசிக்க கேட்போம். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். When the 2 disciples heard him say this, they followed Jesus. எத்தனை டிசைபிள்ஸ்? 2 பேர். யார் அந்த 2 பேர்? நமக்கு தெரியும், ஆண்ட்ரூ, ஜான். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் தான் போனாங்க. ஜீசஸ் அவங்கள வந்து பாருங்க என்று சொல்லி கூப்பிடும் பொழுது, யாராவது ஒருத்தர் வாங்கப்பா, இன்னைக்கு வீட்டில் அவ்வளோ தான் இடம் இருக்குது, யாராவது ஒருத்தர் வாங்கப்பா, வீட்டில் அவ்வளோ தான் பிரெட் இருக்குது, யாராவது ஒருத்தர் வாங்கப்பா, அவ்வளோ தான் என்னால் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் 2 பேரையும் கூப்பிட்டாரு. அண்ட் 2 என்பது 2 என்பது பிப்ளிக்கல் வெரி சிக்னிஃபிகண்ட்டு, ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கி அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 2 பேர் தேவன் முடிவு பண்ணார். ஒருத்தன் ஆதாமால முடியாது, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும் என்று சொல்லி முடிவு பண்ணார். 2 பேர் தேவைப்படுச்சு ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளைக்கு. ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்கிறதுக்கு 2 பேர் தேவன் முடிவு செஞ்சார். மோசே தேவைப்படுச்சு, ஆரோன் தேவைப்படுச்சு. 2 பேரை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் ஃபஸ்ட்டு மிஷனரி ஜேர்னி அனுப்புறதுக்கு 2 பேரை தெரிந்து கொண்டார். பவுலை தெரிந்து கொண்டார், பர்னபாஸை தெரிந்து கொண்டார். இந்த 2 என்பது so பவர்ஃபுல். வசனங்களே இருக்கிறது. 2 இஸ் பெட்டர் தென் 1 என்று வசனமும் இருக்கிறது. ஸோ இந்த 2 என்பது வெரி பவர்ஃபுல். 2 எதை குறிக்குது? 2 வெறும் 2 நம்பரை குறிக்கல, 2 யூனிட்டியை குறிக்குது, ஒற்றுமையை குறிக்குது. பாருங்க, கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கிறிஸ்துவர்கள் ஆக்சுவலாக ஒற்றுமையாக இருக்கணும். இட்ஸ் அபவுட் ஃபெலோஷிப். கிறிஸ்டியானிட்டி இஸ் அபவுட் கம்யூனிட்டி. ஆனால் இன்னைக்கு இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற விசுவாசிகளாக இருக்கட்டும், நான் நீதிமான், ஐ எம் ரைச்சியஸ், ஐ எம் பெட்டர் தென் அதர்ஸ், நான் என்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறோம். இதை எப்படி தைரியமாக சொல்ல முடியும்? நமக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை பார்க்கலாம். எத்தனையோ டிவிஷன்ஸ் இருக்குல்ல நமக்குள்ள, எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்குல்ல. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், இந்த சபைக்கு, இந்த ஃபேமிலிக்கு. கேம்பஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்குலாம் நன்றி சொல்கிறேன். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களை நன்றி சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி. நியூ இயர் அன்னைக்கு நம்ம வீட்டில் எங்களோட எங்கள் இடத்துல இருக்கணும்னு ஆசை தான் இருக்கும். ஆனால் இல்லை, ஒரே குடும்பமாக, நம்ம காட்சாமி குடும்பமாக ஒன்றாக இருப்போம்னு சொல்லி பல தூரங்கள், பல தியாகங்களை செஞ்சு கடந்து வந்திருக்கீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, கிறிஸ்துவமே அப்படி இல்லை. வெவ்வேறு டினாமினேஷன்ஸு, டிஃப்ரென்ஸு. ஆனால் போன சண்டே நான் மெசேஜ் அப்போ நான் உணர்ந்து அதை சொன்ன, நாங்கள் எல்லோரும் உணர்ந்தோம். பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே ஹல்லேலூயா சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த ஹல்லேலூயா சத்தத்தை சொல்லுகிற எல்லாருமே ஒரு சாரார், ஒரு குடும்பத்தினர். அங்கே ரோமன் கேத்தலிக்கு கிடையாது. ரோமன் கேத்தலிக் ஒரு டிஃப்ரெண்ட் ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, பென்டிகாஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, சிஎஸ்ஐ ஒரு டிஃப்ரெண்ட் ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. தமிழ் பேசுகிறவங்க நாங்கள் தமிழில் ஹல்லேலூயா சொல்கிறோம், நீங்கள் தெலுங்கில் ஹல்லேலூயா சொல்லுங்கலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே பாஷையாக ஒன்றாக ஒரே குடும்பமாக ஒரு நாள் நம்ம எல்லாரும் சொல்லி தான் ஆகணும். இங்கே சண்டை போட்டுக்கலாம், இங்கே கோர்ட் கேஸ் இருக்கலாம், இங்கே இவங்களை பிடிக்காம இருக்கலாம், இங்கே தள்ளி இருக்கலாம், இங்கே பேசாமல் இருக்கலாம். அங்கே இது எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது. அங்கே எல்லாரும் ஒன்றாக தான் இருந்து ஆக வேண்டும்.
இந்த வருஷம் எப்படி இந்த கம்மை நம்ம உணர போகிறோம் என்றால், நிறைய பேருக்குள்ள, நான் உணர்றதை சொல்றேன், நிறைய பேருக்குள்ள வேற்றுமைகள் இருக்கலாம், வெறுமைகள் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், கசப்பு இருக்கலாம். You might not be talking to a few people. I know they've hurt you so much. I know they've done so much of wrong for you. Okay, fine. Let's understand that. அது புரியுது. ஆனாலும் அதை தாண்டி I'm saying everybody is weak. Everybody is flesh. எல்லாரும் மாமிசம். எல்லாருடைய பாவத்துக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதராக வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்தார். என்னுடைய பாவத்தை, என்னுடைய குறைவுகளை, நான் செய்கிற தப்பான விஷயத்தை மன்னிக்கிறத காண்பிக்கிறதுக்கு ஒருத்தரால் அவர் உயிரை கொடுக்க முடியும்னா, என்னால் ஏன் மன்னிக்க முடியாது? Why can't I forgive? என்னால் ஏன் மன்னிக்க முடியாது? Unity is very important for come. ஒற்றுமைகள் ஏற்படும். 2, குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல, சக ஊழியக்காரர்களோட, பட்டணத்தில் இருக்க எல்லா சபைகளோடு கூட, எல்லா டினாமினேஷன்ஸ் கூட. ஏன் ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எதிரியாக பார்க்க மாட்டோம், அவர்களை கண்டிக்க மாட்டோம், அவர்களை களங்கப்படுத்த மாட்டோம். we will not ridicule them. ஆர்சியாக இருக்கட்டும், ஆர்சி இஸ் மை பிரதர், மை சிஸ்டர். சிஎஸ்ஐ இருக்கட்டும், தே ஆர் ஆர் ஃபேமிலி. இந்துவாக இருக்கட்டும், இஸ் மை பிரதர், மை சிஸ்டர். முஸ்லீமாக இருக்கட்டும், என்னுடைய சகோதரன், என்னுடைய குடும்பம். ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். இந்த கம்ல இந்த வருஷம் ஒற்றுமைகளை பார்ப்போம், நம்மளுடைய வேற்றுமைகளை தவிர்ப்போம். இது ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னா, டானி இப்போ நம்மளுக்கு காமிக்க போகிறாரு ஏன் ரொம்ப முக்கியம்னு. இது நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பேச்சா பேசிகிட்டு இருக்கிறோம். இது நல்லா கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற விஷயமா அதை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம். அன்பு, ஒற்றுமை இதெல்லாம் சொல்கிறோம். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ த்ரூ an எக்ஸாம்பிள். டானி நீதி தேவதை மாதிரி, நீதி தேவதன் மாதிரி நம்ம முன்னாடி நிற்கிறாரு. அவர் கையில் தராசு இருக்கு, தெரியுதா எல்லாருக்கும் தராசு? இப்போ இந்த தராசில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டானிக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்ன ஆனாலும், இதுதான் டானிக்கு நான் சொல்ல போகிற விஷயம். என்ன ஆனாலும் இந்த 2 தராசும் ஈக்குவலாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். ஓகே, அப்படிலாம் கை வைக்கக்கூடாது. அப்படியே நீ எங்கே பிடிச்சிருக்கீங்களோ அங்கேயே பேலன்ஸ் ஆகணும். ஆகுமா? வாய்ப்பே இல்லைன்றாரு. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? உங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களை பார்த்தா பாமா இருக்கிறனால ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ உதவி தானே செஞ்சேன். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுன்றாரு. சரி, உண்மையான உதவி செய்வோமா? இப்போ பேலன்ஸ் ஆச்சா? ஏன் பேலன்ஸ் ஆச்சு? 2 சைடும் ஈக்குவல் வெயிட் இருக்கு. இந்த பாரங்களை தனியாக சுமந்தா ரொம்ப கஷ்டம், பேலன்ஸ் போயிடும். If you have to bear the weight of the world alone, it is not easy. One side வாங்கிடும் கண்டிப்பா. But if it can be shared, அது ஷேர் பண்ணப்படும் பொழுது your life will be balanced. அப்படி ஷேர் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. நல்ல கர்த்தருக்குள்ள நண்பர்களை கொடுத்துருக்கிறாரு. நல்ல நண்பர்கள், கர்த்தருக்குள்ள நண்பர்களை கொடுத்துருக்கிறாரு. சக வேலையாட்களை கொடுத்துருக்காரு. யூ ஹேவ் டு ஒர்க் அலாங் வித் பீப்புள் இன் யுவர் ஒர்க் பிளேஸ். பாலிட்டிக்ஸு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தால் தனியாக பேலன்ஸ் இல்லாமல் தான் போகும். ஆனால் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் பீப்புள், ஷேரிங் த பர்டன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பேலன்ஸ் நம்ம லைஃப்பில் வரணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பீப்புளோடு கூட ஒற்றுமை பாராட்டணும். பிரச்சனை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது, அதுக்காக எப்போதும் சண்டை போட்டு அதுக்காக ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஓவர் கம்யூனிட்டி, லவ், ஃபெலோஷிப், கம்யூனிட்டி, அது இருக்கும்போது தான் லைஃப் பேலன்ஸ் ஆகும். அதை இந்த வருஷம் கம்மில் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம், யூனிட்டியை பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கம் என்னன்னா, இது கொஞ்சம் ராங்கான விஷயம் கிடையாது, இது மல்டிப்ளிகேஷனான விஷயம்.
இதை குறித்து புரிந்து கொள்வதற்கு நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 1 அதிகாரம் 40-41 வாசிக்க கேட்போம். 40-41. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். Andrew, Simon Peter's brother, was one of the 2 who heard what John had said and who had followed Jesus. The first thing Andrew did was to find his brother Simon and tell him, "We have found the Messiah, that is, the Christ." முதல் காரியமாக ஆண்ட்ரூ என்ன செஞ்சாருன்னு வசனம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லுது? இங்கிலீஷ் என்ன சொல்லுது? am I right? First thing. கரெக்டா? Yes. Is it the phrase used? The first thing. The first thing. தமிழ்ல முதலாவதாக. தமிழ் என்ன சொல்லுது? முதலாவதாக. ஃபர்ஸ்ட் திங். யார் முதலாவதாக செஞ்சா? ஆண்ட்ரூ, அந்திரியா. முதலாவதாக ஃபர்ஸ்ட் திங். அதாவது ஜீசஸ் கூட டிசைபிள்ஷிப் முடிஞ்ச உடனே முதலாவதாக அவர் செஞ்சது வீட்டுக்கு போய் தூங்குனது கிடையாது. பா நல்லா வச்சு சரியா நான் பிளேடு போட்டாரியா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் தூங்கல. இல்லை போயிட்டு அவருடைய நண்பர்கிட்டலாம் நான் யார் தெரியுமா இப்போ நான் டாக்டரேட் இன் தியாலஜி என்று சொல்லி அறிவிக்கல. இல்லை அவர் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போயிட்டு இன்ஸ்டாகிராமில் வர்ஷிப் வித் த கிரைஸ்ட் என்று சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டுக்கல. ஃபஸ்ட்டு திங்க என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு திங்க சைமன் போய் பார்த்தார். அவருடைய சகோதரனை போய் பார்த்தார். சைமன் who became பீட்டர், அவர் சகோதரனை போய் பார்த்தார். இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவ ஊழியங்களை என்ன செய்கிறோம்? நம்ம கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நமக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னு ரொம்ப ஆசை. சொல்கிறோமா எல்லாரும்? மற்றவங்க சொல்கிறோமா ஜீசஸ் பற்றி, ஜீசஸ் நம்ம வாழ்க்கையில் செஞ்சதை பற்றி? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அடிஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? எல்லாரும் சொல்லுங்கள், கேட்கல எனக்கு. அடிஷன் பண்ணுறோம். அடிஷன் என்னது? 1 + 1 = 2. 2 + 2 = 4. 4 + 4 = 8. ஆனால் இவர் அடிஷன் பண்ணல. இவர் என்ன பண்ணார்? சைமன் கிட்ட போய் சொன்னார். சைமன் கிட்ட போய் சொன்ன உடனே சைமன் வந்தார், பேசினார், சண்டை போட்டார், நிறையா பண்ணார். ஆனால் டிசைபிள் ஆனார். டிசைபிள் ஆகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லீடர் ஆகி முதல் பொதுக்கூட்டம், முதல் கன்வென்ஷன், முதல் காஸ்பல் மீட்டிங், முதல் சர்ச் சர்வீஸ் 3000 பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அந்த 3000 பேர் வரத்துக்கு ஃபஸ்ட்டு விதைச்சது யாரு? ஃபஸ்ட்டு சுவிசேஷத்தை சொன்னது யாரு? ஆண்ட்ரூ. அது எப்போ? முதலாவதாக இதை செஞ்சுட்டு தான் மற்ற வேலை என்று சொல்லி அவன் போய் அன்னைக்கு சொன்னதுனால அந்த சைமன் மூலமாக 3000 பேர் அன்றைக்கு ஞானஸ்தானம் பார்த்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இது பேர் மல்டிப்ளிகேஷன். இப்போ சொல்லுங்க, 1 × 1 எவ்வளோ? 1 × 2, 2 × 2, 4 × 4 மாறிடுச்சு. சடனாக மாறிடுச்சு. இது பேர் தான் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் ஒரே பாட்னா தான் போவோம், அடுத்தது போய்டுவோம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் திடீர்னு எங்கே ஒரு ரிவைவல் வெடிக்கும்னே தெரியாது. ஆனால் ரிவைவல் வெடிக்கும். அப்படிப்பட்ட ரிவைவல் இந்த 2026 நம்ம பார்க்க போகிறோம். போன வருஷம் ஒருத்தர் இறந்து போனார். ஒருத்தர் ஷூட் பண்ணாங்க. அவர் பேர் என்னது? சார்லி ஷூட் பண்ணாங்க. அவர் ஷூட் பண்ண நிறைய வாலிபர்கள் சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவர் வீடியோஸ்லாம் பார்த்து சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு ரிவைவல் நடந்துச்சு. ஐ எம் கோனா டெல் யூ, இதெல்லாம் வெளியே நடந்து நம்ம கேள்விப்பட்ட ரிவைவல். பட் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நம்ம சென்னை பட்டணத்தில், நம்ம ராயபுரத்தில், நம்ம பொன்னேரியில், நம்ம பெரிய காவனத்தில், நம்ம அரக்கோணத்தில், நம்மளுடைய பகுதிகளில், நம்மளுடைய தமிழ்நாட்டில், நம்மளுடைய வடநாட்டில், நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ரிவைவல் வரப்போகிறது. There's going to be a multiplication. Multiplication. It's going to be not addition. Multiplication. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கம்னால இந்த வருஷம் மல்டிப்ளிகேஷன் நடக்க போகுது. சபைகளில் மல்டிப்ளிகேஷன் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிங்க? How many of you believe truly this? எத்தனை பேர் உண்மையாக விசுவாசி மல்டிப்ளிகேஷன் நடக்க போகுது? ஆனால் இந்த மல்டிப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாரும் செய்யணும் ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் எவ்ரி ஒன், ஈவன் த ஸ்மால் கிட்ஸ், சின்ன பசங்க கூட செய்யணும். பிரதீஷ் என் தம்பி மாதிரி வாங்க.
உங்கள் வீட்டு சாவி வச்சுருக்கிறீங்களா? இதான் உங்கள் வீட்டு சாவியா? பிரதீஷோட வீட்டு சாவி தான். ரொம்ப கம்மியாக இருக்குயா. ஓகே, இது கார் சாவியா வீட்டு சாவியா? அது பைக்கு. இது பைக்கு. எது வீட்டு சாவி? இதான் வீட்டு சாவி. ஓகே, இதான் பிரதீஷோட வீட்டு சாவி. ஓகே, இந்த சாவி போட்டு தந்தால் உங்கள் வீட்டுக்கு தந்துடுமா? டோர் பப்ளிக்காக கேட்டேன். திறக்கும், கண்டிப்பாக திறக்கும். டோர் தந்துடும். ஓகே, இந்த முக்கியமான சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா? இல்லை, என்னோட ஒய்ஃப் கிட்டேயும் இருக்கேன். அவங்க மனைவி கிட்ட இருக்கு. ஷாலினி பிரதீஷ் கிட்டயும் ஒரு பேர் இருக்கு, டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், ஓகே, ஒரு காப்பி வந்து ஷாலினி பிரதீஷ் கிட்ட இருக்கு, வேற யார்கிட்டயும் இல்லை. இல்லை, வேற யார்கிட்டயும் இல்லை. சரி, இதை வேற யார்கிட்ட கொடுப்பீங்க? இப்போ சப்போஸ் நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறீங்க, எப்போதும் இங்கே தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் ஏதாவது எடுக்கணும், ஏதாவது பண்ணணும்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? போய் நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு வீட்டுக்கு போங்க. மதரு, அப்புறம் பசங்கிட்ட கொடுப்பீங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த பக்கத்து தெருவில் நீங்கள் யூஸ்வலாக அந்த பஜ்ஜி போண்டெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? அவர்கிட்ட கொடுக்கலாமா? கொடுப்பீங்களா? இல்லை, கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? ஒரு யாருன்னே தெரியாது, கொடுக்க முடியாது. இந்த வீட்டு சாவி, எல்லார்கிட்டையும் வீட்டு சாவி இருக்கும். எல்லாருக்கிட்டையும் வீட்டு சாவிக்கு கொஞ்சம் டூப்ளிகேட்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த வீட்டு சாவி யார்கிட்ட கொடுப்பீங்க? யோசிங்க. இந்த நம்பிக்கைன்ற பெரிய வார்த்தைலாம் பேசக்கூடாது, உண்மையாக பேசணும். எல்லாருக்கும் தெரியும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நம்மலாம் சகோதரி மாதிரி அப்படிலாம் சொல்லுவோம் சபையில். ஆனால் கொடுப்போமா வீட்டு சாவியா? நாங்கள் ஒரு காப்பி வச்சுக்கோங்க கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். யாருக்கு கொடுப்போம்? யார் நம்ம சொந்தமோ, யாருக்கு வீட்டில் ஆக்சஸ் கொடுக்க முடியுமோ 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு தான் கொடுப்போம். ஜீசஸ் ஆண்ட்ரூவையும் ஜானையும் ஆக்சஸ் கொடுத்தாரு. ஆண்ட்ரூ என்ன பண்ணா, ஃபஸ்ட்டு ஆக்சஸை அவனோட சகோதரன் கொடுத்தான், சைமன் கொடுத்தான். இன்னைக்கு நான் உட்பட இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் சில சைமன்கள் இருப்பாங்க. நம்ம குடும்பங்களில் நம்ம உறவினர்கள் எல்லாருமே ரசிக்கப்பட்டிருக்காங்களா? மேபி கிறிஸ்டினாக இருக்கலாம் பேரளவுக்கு, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கா? நான் இப்போ சொல்லும் பொழுதே உங்களுக்கு சில முகங்கள் ஞாபகம் வரும். கண்டிப்பாக ஆவியானவர் அவர் பொய் சொல்லுகிறவரில் அவர் நிச்சயமாக சில முகங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஐ எம் வெரி ஷுர் தட் காட் இஸ் ரிவீலிங் ஃபியூ சைமன்ஸ் இன் யுவர் லைஃப். ஏசப்பாவை இன்னும் உணராதவங்க, நம்ம சொந்தக்காரங்க, வெளியே போய் வடநாட்டில் போய் மிஷினரி ஊழியம் செய்கிறதுலாம் இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் ஃபஸ்ட்டு மிஷினரி ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குது. உங்கள் குடும்பத்தில் யார் இன்னும் இந்த இயேசுவை உணரலை? யார் இன்னும் ரட்சிக்கப்படலை? யார் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை? வேதத்தில் சொல்லியிருக்க விஷயம் தான் நான் சொல்கிறேன், ஜீசஸ் சொன்ன விஷயம் தான் சொல்கிறேன். யார் இன்னும் டிசைப்பிள் பண்ணப்படலை? யாருக்கு இன்னும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? ஆண்டவர் உங்களுக்கு அந்த முகங்களை காண்பிக்கும் பொழுது ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கமிட் பண்ணுங்க. வெளியே சுவிசேஷம் ஊழியெல்லாம் செய்யணும், ஆனால் இதை செய்யாமல் அதை செஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா? வெளியே பெரிய கூட்டங்கள் நடத்தலாம், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பெரிய வசனங்களை போஸ்ட் பண்ணலாம், மெசேஜை நம்ம எடுத்து போடலாம். அதெல்லாம் வெறும் அடிஷன் தான். என்னது அது பேர் என்னது? அடிஷன் தான் அதெல்லாம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் வரணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சைமன்ஸ்க்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கலனா, அவங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னா, அவங்க இந்த மெய் தேவனாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெரிந்து கொள்ளலைன்னா மல்டிப்ளிகேஷன் நடக்காது, ரிவைவல் நடக்காது. ஆனால் அந்த ஒரு நபர், ஆண்டவங்களுக்கு காட்டுற அந்த ஒரு நபர் யார் இருந்தாலும், இது தேவனுடைய சமூகம், தேவன் பிரசன்ஸ் இருக்கிற இடம், இங்கே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துற காட்டுற அந்த ஒரு நபர் யாராக வேணா இருக்கலாம். மேபி த டஃபஸ்ட் பர்சன். அவங்ககிட்ட பேசவே முடியாது, அவங்ககிட்ட சொல்லவே முடியாது, அவங்க மனசில் பல காரியங்கள் இருக்குது, தே வாண்ட் அக்செப்ட் என்று சொல்லி நீங்கள் எவ்வளோ டிஃபிகல்ட் இம்பாசிபிள் நடக்கிறீங்கனாலும் பரவாயில்ல. ஐ வாண்ட் டு டெல் யூ இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆன் த 1st of January 2026, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள ஆண்டவர் இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே கொண்டு வருவார். அவங்க வர்றதுனால ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷன் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்ககிட்ட அந்த ரெடினஸை தான் எதிர்பார்க்குறாரு. ஆயத்தமாக நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக உங்களுக்காக
நீங்கள் அனுபவிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ண ஆயத்தமா? இந்த வருஷம் இஸ் அ இயர் ஆஃப் கம். ஜீசஸ் இன்வைட்டிங் யூ ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு, அவரை முழுசாக தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை C2X மூலமாக உங்கள் வாழ்க்கையை அவருடைய பிரசனத்தில் அவருடைய வார்த்தையின்படி மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.